அனைவருக்கும் வணக்கம். ஆத்து மண்ணு யூடியூப் சேனல் நேயர்களே, அனைத்து சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட், ஒரு தாழ்மையான வேண்டுகோள். 4 மேட்ச் விளையாடி சிஎஸ்கே டீம் ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. 3 மேட்ச் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆர்ஆர் கூட ஒரு தோல்வி, ஆர்சிபி கூட ஒரு தோல்வி, ரீசெண்டா நேத்து டெல்லி கூட ஒரு தோல்வி. நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மற்றும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் ஹெட் கோச், பேட்டிங் கோச்சான அசி, இவங்க கிட்ட, அது இல்லாம சிஎஸ்கேவோட ஓனர் மிஸ்டர் காசி அவர்கள், ஐயா ருத்துராஜ் கைக்வாட் எத்தனை இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுகிறார் இந்தியன் டீமுக்காக, அவருக்கு கேப்டன் தலைமை பொறுப்பு செய்வதற்கு தகுதியான ஆள் அப்படின்னு நம்பி அவருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து 2025 ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டு இருக்குது. இதுல 2 மேட்ச் பார்த்தோம், 3 மேட்ச் பார்த்தோம். 4வது மேட்ச் ஒரு கேவலமான படு தோல்வி. அதாவது சொந்த பிச்சிலேயே 2 தோல்வி. பெங்களூர் கூட ஒரு தோல்வியும், டெல்லி கூட ஒரு தோல்வியும். அதாவது இந்த மேட்ச்ல டீம் மேனேஜ்மெண்ட் பேட்ஸ்மேனை சரியான முறையில களம் இறங்க விடல. டெவன் கான்வே, ருத்துராஜ் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளே 6 ஓவர் 36 பாலுக்கு குறைஞ்சது ஒரு 50 ரன் 60 ரன் அடிக்க முடியும் 2 பேராலையும். ஏன்னா லெப்ட் ரைட்டு காம்பினேஷன். அது மட்டும் இல்லாம தோனி எதுக்கு தயவு செய்து கீப்பிங் பண்றது, பேட்டிங் கடைசியா வரது வானான்ற. ஏன்னா டெவன் கான்வே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவர் ப்ராப்பர் விக்கெட் கீப்பர். நியூசிலாந்து டீமுக்கு ஒன் டே மேட்ச் அதெல்லாம் கீப்பிங் பண்ணி அவருக்கு அனுபவம் நிச்சயமா கண்டிப்பா இருக்குது டெவன் கான்வேவுக்கு. அதனால ஒரே ஒரு 2 மேட்ச் தோனியை உட்கார வைங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 12வது ஓவர்ல வராரு. 8 ஓவர் 8 ஓவருக்கு 110 ரன். ஏன் அடிக்க முடியல? தாராளமா அடிக்கலாம். இந்த மாதிரி தொடர் தோல்வியை சந்தித்து வர சிஎஸ்கே டீம் இன்னும் ஒரு மேட்ச் இல்ல 2 மேட்ச் தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா மொத்தம் 14 மேட்ச்ல 4 மேட்ச் ஆடிட்டாங்க சிஎஸ்கே. அதுல ஒரே ஒரு வெற்றி மட்டும்தான். அப்போ 3 தோல்வி. 7+1 8 மேட்ச் வெற்றி பெற்றாதான் 8 16 பாயிண்ட் எடுத்தாதான் பிளே ஆஃபுக்கு போக முடியும். அது இல்லாம NRR, அதாவது நெட் ரன் ரேட்டோட பிளே ஆஃபுக்கு போக முடியும். எல்லா டீமுமே பவர் பிளேல 75 ரன் 80 ரன் 65 ரன் அடிக்கும் போது சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாலும் சரி, சேசிங் பண்ணாலும் சரி, 35 ரன் 30 ரன் 4 விக்கெட்டுக்கு 3 விக்கெட்டுக்கு அப்படின்னு. உங்க ஓபன் பேட்ஸ்மேன் சரி இல்லையா, மாத்துங்க. டெவன் கான்வே கூட ருத்துராஜ் 2 பேரும் ஓபன் பண்ண வைங்க. அப்படி இல்லையா ருத்துராஜ் விஜய் சங்கர் ஓபன் பண்ண வைங்க. அதுவும் செட் ஆகலையா ரச்சின் ரவீந்திரா விஜய் சங்கர், அப்படி இல்ல ஜடேஜா ஓபன் பண்ணுங்க. ஏதாவது ஒரு மாற்றம் புதுசா பண்ணுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரது. தயவு செஞ்சு சிஎஸ்கே ஓனர் காசி அவர்கள், ஐயா பல கோடி போட்டு ஏலத்துல வீரர்கள் எல்லாம் எத்திருக்கிறீங்க ஐபிஎல்ல ஆப்ஷன்ல, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். கேப்டன் அந்த சரியா பண்ணலையா ருத்துராஜ், மறுபடியும் தோனி கிட்டே கொடுத்துட சொல்லுங்க. ஏன் ருத்துராஜ் தோனி கிட்டே கொடுத்துரு. அப்படி இல்லையா நியூசிலாந்து வீரர் கான்வே கிட்ட கொடுங்க, இல்லைன்னா அஸ்வின் கிட்ட கொடுங்க. ஏன்னா டிஎன்பிஎல் அஸ்வினி திண்டுக்கல் டிராகன்ஸ் கேப்டன் பண்ணி அவரு ஜெயிக்க வச்சிருக்காரு. அது T20 போட்டி தான். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க அந்த வரலாறு எல்லாம். அதுக்கு சொல்றது அந்த வீடியோ போட்டுருக்கிறேன். ஞாபகம் வச்சுங்க சிஎஸ்கே நிர்வாகம். எல்லாரும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.